ஆம்பூர் அருகே நுரைபடந்து துர்நாற்றத்துடன் காணப்படும் பாலாறு. கால்நடைகள் கூட பாலாற்று நீரை பருகுவதில்லை என விவசாயிகள் வேதனையடைந்தனர். திருப்பத்தூர் மற்றும் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் ஆம்பூர் அருகே உள்ள மாரப்பட்டு பகுதியில் உள்ள பாலாற்றில் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது அருகாமையில் செயல்பட்டு வரும் காலனி மற்றும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்படாமல் நேரடியாக இரவு நேரங்களில் ஆற்றில் திறந்துவிடப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆற்று நீர் முழுவதும் நிறம் வாரி வெண்மை நிறத்தில் நுரைபடந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பல முறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெயரளவில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு செல்வதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பாலாற்றை சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் இந்த நீரை பயன்படுத்துவதால் பயிர்கள் விளைவதில்லை என்றும் இந்த நீரை கால்நடைகள் கூட பருகுவதில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதேபோல சில சமூக விரோதிகள் பாலாற்றில் கோழி மற்றும் ஆட்டு இறைச்சி கடைகளிலிருந்து சேகரிக்கப்படும் கழிவுகளையும் கொட்டுவதால் கூடுதலாக மாசு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள சில கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சி நிர்வாகங்கள் குப்பைகளை ஆற்றங்கரையில் கொட்டி எரிப்பதாலும் பாலாறு மாசடைந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு திருப்பத்தூர் மாவட்ட மக்களின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பாலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.